தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். வேதம் ஒலியும் படைப்பும். முதற் பகுதி. சப்தம் என்பது என்ன? வைப்ரேஷன் தான், அதிர்வு தான் என்று இன்றைய சயின்ஸில் சொல்கிறார்கள். அணு விஞ்ஞானமும் ஐன்ஸ்டீன் கொள்கையும் என்ன சொல்கின்றனவென்றால், அணுவுக்குள் புகுந்து பார்த்தால் எல்லா வஸ்துவும் ஒன்றுதான், அத்வைத்தம்தான். லோகமெல்லாம் ஒரே சக்தி வெள்ளம்தான், எல்லாம் ஒரே எலக்ட்ரோ மேக்னட்டிக் மின்காந்த பிரவாகம்தான். ஆனால் ஏன் இப்படி வேறு வேறு வஸ்துக்களாக தெரிகிறது என்றால், அந்த ஒரே சக்தியில் தோன்றுகிற வெவ்வேறு விதமான வைப்ரேஷன்களால் தான் என்று சொல்கின்றன. அதிர்வு உண்டானால் சப்தம் உண்டாகிறது. இதையே திருப்பி சொன்னால், சப்தம் உண்டாக வேண்டுமானால் அதற்கான அதிர்வு ஏற்பட்டாக வேண்டும். ஒரே சக்தியில் பலவித வைப்ரேஷன் ஏற்படுவதால் லோக சிருஷ்டி உண்டாவதாக சொல்கிற விஞ்ஞான கருத்தும், பரமாத்மாவின் சுவாசமான வேத சப்தத்திலிருந்து லோகம் வந்தது என்பதும் முழுக்க ஒன்றேதான். மனுஷியர்கள், பிராணிகள் இருக்கிறோம். நம்முடைய ஆரோக்கியம், உணர்ச்சிகள் முதலியன எப்படி ஏற்படுகின்றன? நம்முடைய சுவாச கதியிலிருந்துதான். நாடிகளில் சுவாசம் போகிற போது ஏற்படுகிற வைப்ரேஷன்களால் தான் தேகத்தின் பல பகுதிகளுக்கும் ஆரோக்கியம் அல்லது ஆரோக்கிய குறைவு ஏற்படுகிறது. யோக சாதனங்களால் சுவாச பயிற்சி மூலம் மூச்சை நாடிகளில் ஒழுங்குபடுத்திக் கொள்கிறவர்களுக்கு ஆச்சரியப்படும்படியான ஆரோக்கியம் இருக்கிறது. அவர்களுடைய இரத்த குழாய்களை நறுக்கினால் கூட இரத்தம் கொட்டாமல் இருக்கிறது. நாடி துடிப்பு, ஹிருதய துடிப்பு இவற்றை கூட நிறுத்திவிட்டு அவர்களால் பூமிக்கு அடியில் உயிரோடு சமாதியில் இருக்க முடிகிறது. பாம்பும் தேளும் கடித்தாலும் விஷம் அவர்களை பாதிப்பதில்லை. மூச்சினால் உண்டாகும் நாடி சலனத்தை அவர்கள் ஒழுங்குபடுத்தி இருப்பதால் தான் இப்படி இருக்கிறது. உடம்புக்கு மட்டும்தான் மூச்சு முக்கியம் என்றில்லை. மனசுக்கும் மனசின் ஆரோக்கியத்திற்கும் அதுவே முக்கியமாய் இருக்கிறது. எண்ணங்களுக்கு மூலமான மனசும் மூச்சுக்கு மூலமான பிராண சக்தியும் ஒன்றாகவே இருப்பதால் தான் இப்படி இருக்கிறது. நாடி சலனத்தாலேயே ஆரோக்கியமான நல்ல அல்லது ஆரோக்கிய குறைவான கெட்ட எண்ணங்களும் உண்டாகின்றன. நீங்களே கவனித்து பார்த்தால் தெரியும். ஒரு தெய்வ சன்னிதானத்தில் அல்லது மகானின் அருகில் மனசாந்தமாக இருக்கிற போது மூச்சு எப்படி சஞ்சரிக்கிறது? காமத்தினால், கோபத்தினால் வேகம் உண்டாகிற போது சுவாச கதி எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் ஒன்றுக்கொன்று நிரம்ப வித்தியாசமாய் இருக்கும். சந்தோஷம் என்பதிலேயே கூட தெய்வ விஷயமாக ஒரு பஜனையில் அல்லது உற்சவத்தில் உண்டாகிறதற்கும், இந்திரிய சுகத்தை தருகிற விஷயங்களில் உண்டாவதற்கும் நாடி சலனத்தில் வித்தியாசம் தெரியும். பொதுவாக உத்தமமான சந்தோஷத்தில் மூச்சு வலது நாசி துவாரத்தில் வரும். வெறும் இந்திரிய சந்தோஷம், புலன் இன்பம் என்றால் இடது நாசி துவாரத்தில் வரும். இத்தனை உணர்ச்சிகளிலும் ஆதாரமான சாந்தமான சத்வஸ்துவில் தியானம் வலுவாகிற போது ஒரே சீராக மிக மெதுவாக இரு நாசிகளிலும் சமமாக மூச்சு வரும். தியான லட்சியத்தில் ஒன்றுபட்டு விடுகிற போது மூச்சே நின்றுவிடும், மனசும் நின்றுவிடும். ஆனால் உயிர் இருக்கும். ஞானம் என்ற பேருணர்வு பூரித்து இருக்கும். ஆக ஜீவன் என்று எடுத்துக்கொண்டால் அவனுடைய ஜடமான சரீரம், சைத்தன்யமான அறிவு இரண்டும் சுவாச கதியால் உண்டாகி வளர்கிறவைதான் அல்லது அழிகிறவைதான். முறையான சுவாச கதி என்பது நம் உள் வைப்ரேஷன்களை ஒழுங்கு பண்ணி கொள்வதுதான். பரமாத்மாவிடமிருந்துதானே இத்தனை ஜட வஸ்துக்களும் சைத்தன்ய வஸ்துக்களும் தோன்றி விருத்தியாகின்றன, அழிவதும் வளர்வதுமாக இருக்கின்றன. இதற்கெல்லாம் ஏற்ற சலனங்கள் பரமாத்மா வஸ்துவில் ஏற்பட்டுத்தானே ஆக வேண்டும். பிரம்மம் நிர்குணமானது, சலனமற்றது என்கிற அத்வைத்தம் இருக்கட்டும். அந்த அத்வைத்தத்தின் படியும் இன்னதென்றே சொல்ல முடியாத அனிர்வச்சனீயமான மாயா சக்தியுடன் கூடி
பிரம்மம் பலவான இந்த பிரபஞ்சமாக வேஷம் போட்டு கொண்டிருப்பதாக சொல்லித்தானே இருக்கிறது. வேஷமோ கீஷமோ, இப்படி ஜடமான லோகம் என்றும் சைத்தன்யமுள்ள ஜீவர்கள் என்றும் விவகார தசையில் இருக்கிற மாதிரி ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. மாயை என்று சொன்னாலும் அதற்கும் ஆதாரமான மாயின் என்று ஈஸ்வரனே தான் இருக்கிறான். ஆக கூடி மாயாசக்தி என்று சொல்லிவிட்டாலும் இது அத்தனையும் பரபிரம்ம வஸ்துவில் தோன்றின சலனங்கள் தான், வைப்ரேஷன்கள் தான். இத்தனை சலனங்களாலும் அது சலனமடையாமல் உள்ளூர நிர்குண சாந்த வஸ்துவாகவே இருக்கிறது. ஆனாலும் நம் பார்வையில் சலனங்கள் உண்டுதான். அதுவும் கண்ணா பின்னா என்று இல்லாமல் பெரிய பெரிய சூரியன் முதலான கிரகங்களின் சஞ்சாரத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன புல், பூண்டு அல்லது கொசு உண்டாகிற வரை எல்லாம் ஒரே மாதிரி நியதிப்படி ஒழுங்குப்படி நடந்து வருகிறது. லோக வாழ்க்கை க்ஷேமகரமாக நடக்க இந்த ஒழுங்குதான் ஒத்தாசை பண்ணுகிறது. இயற்கை சக்திகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தித்தான் பரமாத்மா லோக வாழ்க்கையை உண்டாக்கி இருக்கிறார். ஆனாலும் இதிலே கொஞ்சம் கொஞ்சம் ஒழுங்கு தப்பி போகிற மாதிரியும் நடக்க விட்டு வேடிக்கை பார்க்கிறார். வாழ்க்கைக்கு அனுகூலம் செய்ய வேண்டிய இயற்கை சக்திகள் அப்படி செய்யாமல் இருக்கிறதையும் பார்க்கிறோம். காலத்தில் மழை பெய்ய மாட்டேன் என்கிறது, அல்லது வெள்ளம் வருகிறது, வேறு ஏதாவது உட்பாதம் உண்டாகிறது. ஒழுங்கு தப்பி போவதில் இந்த மனுஷ்ய மனசு இருக்கிறதே, அது எவ்வளவு தூரம்தான் போகும் என்றே சொல்ல முடியாமல் குட்டிச்சாத்தானாக அலைகிறது. பிரபஞ்ச வாழ்க்கை முழுவதிலும் எத்தனையோ ஒழுங்கு, கட்டுப்பாடு, நியதி இருந்தாலும் இந்த மனசை எடுத்துக்கொண்டால் இது மட்டும் ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் வெறி நாயாக திரிகிறது. இயற்கை சக்திகள் நமக்கு பிரதிகூலமாக இருக்கிற போது அவற்றை சரிப்படுத்த வழி உண்டா? நம் மனசை கண்ணா பின்னா என்று விடாமல் கட்டுப்பாட்டில் கொண்டு வர ஏதாவது வழி இருக்கிறதா? சலனம், சப்தம், இதனால் தான் சகல காரியமும் ஏற்பட்டிருக்கிறது என்றால் லோக சக்திகளை அனுகூலம் பண்ணி தரவும் நம் சித்தத்தையே சுத்தம் பண்ணி கொடுக்கவும் கூட சப்தங்கள் இருக்கத்தான் வேண்டும். அவைதான் வேதம். வேதம் என்பது நம்முடைய சுவாச கதியாலேயே நாம் யோக மார்க்கத்தின் மூலம் பரமாத்மாவின் சுவாசத்தை பிடித்து லோகோபகாரமாகவும் ஆத்ம க்ஷேமகரமாகவும் உள்ள காரியங்களை நடத்தி கொள்ளலாம். இங்கே நாடி சலனம் இருந்தாலும் அது மனுஷ்ய காதுக்கு எட்டக்கூடிய சப்தமாக இருக்கவில்லை. சயின்ஸிலேயே மனுஷனின் காதுக்கு எட்ட முடியாத சப்தங்கள், மனுஷ்ய கண்ணின் லென்ஸுக்கு அகப்படாத ஒளி அலைகள் எல்லாம் உண்டு என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லை, எட்ட முடியாததை நமக்கு எட்டுகிற மாதிரி மாற்றி கொடுக்கவும் முடிகிறது. ரேடியோவில் ஒருத்தன் பாடுகிறான் என்றால் முதலில் அவன் பாடுகிற சப்தங்கள் மின்சார சக்தியினால் ஒரு விதமான காந்த அலைகளாக மாறிவிடுகின்றன. இப்படி மாறின அலைகள் தான் ஆகாசத்தில் விடப்படுகின்றன. அப்போது இவற்றை நம் காதால் கேட்க முடிகிறதா? இல்லை. ஆனாலும் ரேடியோ பெட்டியில் உள்ள கருவிகள் ஆகாசத்தில் இருக்கிற அந்த மின்சார காந்த அலைகளை பிடித்து மறுபடி நம் காதுக்கு எட்டுகிற மாதிரியே சப்த அலைகளாக்கி பாட்டாக கொடுக்கிறது. இதை சொல்லும்போது விஞ்ஞானம் மதத்துக்கு விரோதியே இல்லை. மதத்தை வளர்க்க அதுவேதான் ரொம்ப ஒத்தாசை செய்கிறது என்று தோன்றுகிறது. ஒரு நூற்றாண்டுக்கு முன் டெலிஃபோன், ரேடியோ ஆகியன வருவதற்கு முந்தி வேத சப்தமாவது சுவாசமாவது என்று யாராவது நாஸ்திகர்கள் ஆக்ஷேபனை கிளப்பி இருந்தால் அவர்களுக்கு பதில் சொல்லவே முடியாமல் இருந்திருக்கும். இப்போது இந்த சயின்ஸ் டிஸ்கவரிஸ், கண்டுபிடிப்புகள் தான் நமக்கு கை கொடுக்கின்றன.